ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு விஜய் கெமிஸ்ட்ரி. நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து டிஆர்பி எக்ஸாம், டிஎன்செட் எக்ஸாம் அண்ட் சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாமுக்கு வந்து சின்ன சின்ன டாபிக் வந்து வித்தின் 2 to 3 மினிட்ஸ்ல we are going to explain. Okay, that is also very useful for exam. And today we are going to start from thermodynamics. அதில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஜென்ரலா வாட் இஸ் எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். ஓகே, now what is extensive property na the property depend upon what the mass and size on the extensive. Simple. Okay, what is intensive அப்படின்னா independent upon mass and size. Okay, wait, I will explain using one example. Take one closed system. It's a closed system. Okay, just wait. This is a closed system. இப்போ இந்த க்ளோஸ் சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் வந்து Tன்னு எடுத்துப்போம். டெம்பரேச்சர் T, அதோட வால்யூம் வந்து V, அதோட மாஸ் வந்து M, பிரஷர் வந்து P. ஓகே, இது க்ளோஸ் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் க்ளோஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ இந்த க்ளோஸ் சிஸ்டத்தை நான் 3 பார்ட்டா டிவைட் பண்ண போறேன். இந்த 3 பார்ட் டிவைட் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டில 4 ப்ராப்பர்ட்டில எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் வேல்யூ மாறுதோ இட் டிபெண்ட் அப்பான் மாஸ், ரைட்? மாஸ் சைஸ் தேர்ஃபோர் எக்ஸ்டென்சிவ். எந்த ப்ராப்பர்ட்டி மாறுதோ அது இன்டென்சிவ். ஓகே, ஒன் சி. இப்போ நம்ம 3 பார்ட் டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகே, இது செகண்ட். ஓகே, 3 பார்ட் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ சார் ஐ கோயிங் டு மெஷர் டெம்பரேச்சர். இங்க என்ன டெம்பரேச்சர்? இங்கேயும் T தான், ரைட்டா இல்லையா? இங்கேயும் T தான் இருக்கும், இங்கேயும் T தான், ரைட்டா? அப்போ ஃபுல்லா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ரைட்டா இல்லையா? ஃபுல்லா T தான் இருக்கும். அப்ப ஓகே, டெம்பரேச்சர் சேமா இருக்கு. வால்யூம் நம்ம டோட்டல் வால்யூம் 500 எடுத்தா 3 பார்ட் பிரிச்சு என்ன பண்ணோம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் வால்யூம் வச்சுக்கலாம். இப்போ 200 எடுத்துங்க. ரெண்டா பிடிச்சா 100 ரைட்? அப்போ வால்யூம் மாறிடுமா? இப்போ 3 பார்ட்டா பிடிச்சிருக்கேன். டோட்டல் வால்யூம் V. அப்ப இதுக்கு V/3, ரைட் சார்? நோ, இதுக்கு V/3, இதுக்கு V/3யா? எஸ் ஆர் நோ? மாஸ் பிரிச்சா அதே மாதிரி என்ன ஆகும்? M/3, இங்கேயும் M/3 மாஸ், இதோட மாஸ், இதுவும் M/3 தானே? பிரஷர் ரிமைன் சேம் தானே? இது P, இதுவும் P, இதுவும் P. லிசன், அப்ப இந்த 4 இந்த டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம், மாஸ்ல இஃப் இந்த சிஸ்டம் க்ளோஸ் 3 டிவைட் பண்ணா எந்த ப்ராப்பர்ட்டி மாறுச்சு? சி, எது வால்யூம் மாறுச்சா? வால்யூம் வந்து டிபெண்ட் அப்பான் மாஸ் சைஸ். அப்ப வால்யூம் என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சிம்பிள், வால்யூம் எக்ஸ்டென்சிவ். மாஸ் என்ன ப்ராப்பர்ட்டி? டிபெண்ட் அப்பான் மாஸ், ரைட்? ஐ மீன் 3 பார்ட்டா பிரிஞ்சு, ரைட்? அப்ப இதுவும் எக்ஸ்டென்சிவ் தான். அப்ப எந்த ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ்? ஈவன் இஃப் டிவைடிங் 3 பார்ட்டா டிவைட் பண்ணா கூட டெம்பரேச்சர் இங்கேயும் T1 தான், இங்கேயும் T1 தான், இங்கேயும் T1 தான். அப்ப இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் அண்ட் சைஸ். பிரஷர் இங்கேயும் P1 தான், இங்கேயும் P1 தான், இங்கேயும் P1 தான். அப்ப டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் என்ன ப்ராப்பர்ட்டி? தே கால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் வால்யூம், மாஸ் என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டென்சிவ். அதான் சிம்பிளா சொன்னேன். the property depends upon mass size அப்படின்னா எக்ஸ்டென்சிவ், இண்டிபெண்டன்ட்னா இன்டென்சிவ். now see, very important point, key point. Okay, this is exam point of view, EPOV, exam point of view. Okay, all the extensive property represent per mole, okay, per unit mass, இல்ல per unit moles, இல்ல per unit volume, இல்ல specific. Okay, they use specific. அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா the extensive convert இன்டென்சிவ் மாறும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் எனர்ஜி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பட் மோலார் இன்டர்னல் எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. யூ காட் ஆன்சர், ரைட்? கிஸ்பின் எனர்ஜி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஆனா மோலார் கிஸ்பின் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப என்ன சொல்றோம்னா ஆல் தி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன் டெர்ம்ஸ் ஆஃப் பர் யூனிட் மாஸ், இல்ல பர் யூனிட் மோல்ஸ், இல்ல பர் யூனிட் வால்யூம், இல்ல ஸ்பெசிபிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் கெபாசிட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மோலார் ஸ்பெசிபிக் கெபாசிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மோலார் கெபாசிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. புரியுதா சார்? மோலார் கெபாசிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. யூ காட் தி பாயிண்ட். அப்ப எல்லா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் ஸ்பெசிபிக்கா கொண்டு போனா இன்டென்சிவ் மாறிடும். ஓகே, செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் சி, சிம்பிள். டூ எக்ஸ்டென்சிவ் வெயிட் பண்ணா யூ கெட் இன்டென்சிவ். எக்ஸாம்பிள், வெல் நோன் எக்ஸாம்பிள், டென்சிட்டி மாஸ் பை வால்யூம். மாஸ் வந்து எக்ஸ்டென்சிவ், வால்யூம் எக்ஸ்டென்சிவ், டென்சிட்டி என்னது? இன்டென்சிவ். Okay, here I give the list of extensive intensive property. Please note, extensive volume, number of moles, mass. Please note. Okay, this is very important. Intensive molar volume, density, refractive index, viscosity. See, pressure, temperature, boiling point, melting point, freezing point. Specific என்ன property? எல்லாமே intensive property. இந்த பக்கம் உள்ள Gibbs energy, entropy என்ன property? Okay, intensive property. Okay, I hope you understand. Now I ask one question. We can comment. Okay, these two extensive are intensive. Please note. What is the question அப்படின்னா? Okay, ask your question. What is question? Please note. ஹீட்டும் ஒர்க்கும் இந்த ரெண்டுல எது எக்ஸ்டென்சிவ், எது இன்டென்சிவ்? இல்ல ரெண்டுமே எக்ஸ்டென்சிவா இன்டென்சிவா, இல்ல ரெண்டுமே கிடையாதா? ஓகே, you can answer the you can answer comment section, and we'll see you next video as soon as possible, and take care and bye bye. See you.